அவர் இரக்கமுள்ள தேவன், கருணைத்தின் தேவன். அவர் யார் கண்ணீர் விட்டாலும் அந்த கண்ணீரை துடைக்க வல்லவராக இருக்கார். அவர் யார் அவர் சமூகத்தில் ஆண்டவர் முழங்கால் படியிட்டாலும், அவர் யார் வேதனைப்பட்டாலும் அவர் துக்கங்களை சந்தோஷமாக மாற்ற வல்லவராக இருக்கார். ஆனபடினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தம் எல்லா ஜனத்துக்காகவும், ஏதோ ஒரு மதம், ஏதோ ஒரு இனம், வாதத்துக்காக சிந்தப்படவில்லை. ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அவருடைய விலையேற பெற்ற இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த விலையேற பெற்ற இரத்தம் ஒவ்வொருவருடைய பலவீனத்தையும், ஒவ்வொருடைய ஆண்டவர் கட்டுகளையும் தகர்த்தெறிந்து அவர்களை விடுதலையாக்க கத்த வல்லவராக இருந்தார். ஆண்டோட பிள்ளைகள் இன்றைக்கும் அவருடைய இரத்தத்தை குறித்தான் நம்ம சில காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டோட பிள்ளைகள் இன்றைக்கி நம்ம நினைக்கிறோம், நம்ம சாப்பிடுகிற மருந்து மாத்திரை, நம்ம பார்க்குற டாக்டர் தான் நம்மளுக்கு சுகம் தர. இல்லை, ஆண்டவருடைய விலையேற பெற்ற இரத்தம் உங்களை சுகம் தந்து வழி நடத்தி கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அந்த தேவன் நம்ம எல்லாரும் எழுந்து ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். ஆண்டவரே, ஒரு விலையேற பெற்ற இரத்தம் ஆண்டவரே இந்த பூமியில் சிந்தப்பட்டதுனால எங்கள் சாபங்கள் ஆண்டவரை மாற்றப்பட்டது. உமது விலையேற பெற்ற இரத்தம் ஆண்டவரை இங்கே சிந்தப்பட்டதுனால வேதம் இப்படியா சொல்லப்படுது, கடைசி சொல்லிட்டு ரத்தம் உள்ள வரைக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக சிந்தினார் என்று. அல்லேலூயா. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தம், ஆண்டவர் கடைசி சொட்டு ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட நிமித்தம் நம்ம இன்னைக்கு எல்லாம் ஆஸ்வதிக்கப்பட்டு இருக்கிறோம், விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். அந்த ரத்தத்தை நம்பி துதிங்க. ஆண்டவர் இன்றைக்கும் ஒரு விடுதலை தர வல்லவராக இருக்கார். எல்லாரும் வாய்களத்திலிருந்து ஆண்டவர் சமூகத்தில் சொல்ல போகிறோம். ஆண்டவரே, உமது விலையேற பெற்ற ரத்தத்தினால் எங்களை கழுவும். ஆண்டவரே, எங்களை ஆஸ்வதியும். ஆண்டவரே, உமது ரத்தம் இந்த பூமியில் ஜெயத்தை கொடுத்தது. ஆண்டவரே, எங்களுக்கும் ஆண்டவரே அப்பா இந்த நாளில் ஆண்டவரே ஒரு கட்டிலிருந்து விடுதலை கூடும், ஒரு சாபத்திலிருந்து விடுதலை கூட எங்களை ஆஸ்வதி என்று சொல்லும் போது கர்த்தர் நம்மளை எப்படி ஆஸ்வதிக்க வல்லவராக. எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டோட பிள்ளைகள் ஏசப்பாட்ட அறிக்கை செய்யும். ஆண்டவர்கிட்ட சொல்லுகிறோம். இன்றைக்கி மருத்துவர்கிட்ட போய் எவ்வளோ காரியத்தை சொல்லுகிறோம். ஆண்டவரோட பிள்ளைகள் தேசப்பாட்ட சொல்லுங்கள், ஏசப்பாட்ட சொல்லுங்கள். அந்த மருத்துவர் சுகம் தருகிறாரோ இல்லையோ, அவர் கொடுக்க அந்த மருத்துவர் கொடுக்குற மருந்து சுகம் தருதோ இல்லையோ, எங்கள் அப்பா வாயிலேருந்து, என் ஏசப்பா வாயிலேருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையும் உங்களை விடுதலையாக்கும், சமாதானத்தை கொடுக்கும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிக்க வல்லவராக. எல்லாரும் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, சிலுவையின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, இயேசுவின் சிலுவையின் ரத்தம் ஜெயமே. பாவமில்லா ரத்தமே, பாவம் போக்கும் ரத்தமே, ராஜாவின் ரத்தம் ஜெயமே. ஆமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. சொல்லுவோம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ஆதிபிதாதாம் செய்த பாவம் நீக்கி பரமபிதாவோடு நம்மை சேர்த்திட்டதே. மகிம் திரையை கிழித்து சொல்லுவோம், ஆதிபிதாதாம் செய்த ஏற்றிட்டதே. மகிமைக்கான திரையை கிழித்து மாபரிசுத்த தலம் சேர்த்திட்டதே. இயேசுவின் ரத்தம் சமாதானமே. ஆமென். இயேசுவின் ரத்தம் சமாதானமே, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. சொல்லுங்க, ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். என் தேவன் சமாதானத்தின் தேவன். அந்த ரத்தம் உங்க மேல இருக்கனா ஒரு சமாதானம் வரும், ஒரு விடுதலை வரும், வியாதிகள் நீங்கள் கர்த்தர் ஆசீர்வதிக்க வரார். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே.
சொட்டு சொட்டாய் ரத்தம், சொட்டு சொட்டாய் ரத்தம் சிந்தினதினாலே என் கெட்டு போன வாழ்வு மாறியதே. சொல்லுங்க. சொட்டு சொட்டாய் ரத்தம் சிந்தினதினாலே என் கெட்டு போன வாழ்வு மாறியதே. பாவ போக்க ஒரு பரிசுத்த ரத்தம் வானம் பூமி வேறு என்று இல்லையே. இயேசுவின் உண்மையா இந்த உலகத்தில் அவருடைய ரத்தம் சிந்தப்படவில்லை. நமக்கு ஏது பாவம் மன்னிப்பு, சாபத்தில் ஏது விடுதலை. ஆமென். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, என் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. சொல்லுவோம் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. ஆமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, ஆமே, இயேசுவின் ரத்தம் ஜெயமே. பொல்லாத சாத்தான் தலை நசுக்கிற இயேசுவின் ஒரு சொட்டு ரத்தம் போதுமே. ஆமே. இயேசுவின் ஒரு சொட்டு ரத்தம் போதுமே. என் இயேசுவின் ரத்தம் எல்லாம் பலவீனம் எல்லாம் இயேசுவின் ரத்தம் சுகமாக்கிடுமே. மந்திரங்கள் எல்லாம் செய்வினைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தம் எரித்திடுமே. விசுவாசம் சொல்லுங்க. எல்லாம் எல்லாம் இயேசுவின் ரத்தம் சுகமாக்கிடுமே. மந்திரங்கள் எல்லாம் செய்வினைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தம் சுட்டு எரித்திடுமே. இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயமே எங்கும் எதிலும். ஆமென். இயேசுவின் ரத்தம் எங்கே எதிலும் நல்லிடுமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, என் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. விசுவாசம் சொல்லு. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, என் இயேசுவின் ரத்தம் ஜெயமே. வியாதிகள் எல்லாம் பலவீனம் எல்லாம் இயேசுவின் ரத்தம் சுகமாக்கிடுதே. மந்திரங்கள் எல்லாம் செய்வினைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தம் சுட்டு எரித்திடுதே. சொல்லுங்க. எல்லாம் மந்திரின் ரத்தம் சுட்டு எரித்திடுதே. மந்திரங்கள் எல்லாம் செய்வினைகள் எல்லாம் இயேசுவின் ரத்தம் சுட்டு எரித்திடுமே. இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயமே. ஆமென். இயேசுவின் ரத்தம் ஜெயம் ஜெயமே எங்கும் எதிலும் ஜெயம் தாண்டிடுவே. ரத்தம் ஜெயமே, இருவகின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயமே, இருவகின் ரத்தம் ஜெயமே. ஆமென். ரத்தம் ஜெயமே. ஆமென், ஆமென், ஆமென். இருவகின் ரத்தம் ஜெயமே. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், சிலுவையின் ரத்தம் ஜெயமே. ஆமென். மாரநாதா வருகின்றாரே,
மேசியாவாய் வருகின்றாரே, மாரநாதா வருகின்றாரே, மேசியாவாய் வருகின்றாரே, பாருமே என் இயேசுவே, பாருமே நீ மாறுமே. ஆமே ஆமே, காலந்தானே இது செல்லாதே, கடைசி காலம் இதுவே இதுவே, காலந்தானே இனி செல்லா. சுகம், விடுதலை, சமாதானம் வரும் இதுவே, சீக்கிரமா அதி சீக்கிரமா. இயேசு வரப்போகிறார். சுகம் வருகிற தேவன், விடுதலை தருகிற தேவன் அதி சீக்கிரத்தில் வரப்போகிறார். நாதா வருகின்றாரே, மேசியாவாய் வருகின்றாரே, மாரநாதா வருகின்றாரே, மேசியாவாய் வருகின்றாரே, வாருமே. அப்பா கூப்பிட்டு பக்கத்துல நிக்க வைங்க. இயேசு அப்பா கூப்பிட்டு நாருமே நீ வாருமே, மகிமையோடும் மாட்சிமையோடும் மன்னனேசு வருகின்றாரே, மகிமையோடும் மாட்சிமையோடும் மன்னனேசு வருகின்றாரே, ஆயிரமா பதினாயிரமா இயேசு வரப்போகிறார். இருந்தவரும் இருக்கின்றவரும் இனி வரப்போகிற மேசியா மாரநாதாவாய், நியாயம் தீர்க்கிறவாய், கொள்ள நோய் வாதைகளை அகற்றி தன் பிள்ளைகளை விடுதலையாக்க வருகிறார். வாருமே, வாருமே நீ வாருமே, ஆமே ஆமேன் வாருமே. வாங்கப்பா, நீங்க வந்தா சமாதானம், நீங்க வந்தா விடுதலை. ஆமென் வாருமே, ஆமே. சாத்தானுடைய முகத்திரை கிழிக்க, சாத்தானுடைய முகத்திரை கிழிய, சாத்தான் இன்னைக்கு உங்களை எதிர கட்டி வச்சிருந்தாலும் இன்னைக்கு என் தேவன் விடுதலை தரப்போகிறார். ஆமென். சாத்தானையும் சேனைகளில் அவன் சேனைகளையும் தேவன் நிர்மூலமாக்க வருகிறார். ஆமே ஆமே. என் தேவனுக்கு முன்பாக நிலை நிற்பவன் யார்? தள்ள வருகிறார். அவருடைய கருத்துக்கு தப்பிக்க முடியாது, சாத்தான் தப்ப முடியாது. மேசியாவாய் வருகிறார், வாருமே ஆமே, வாருமே நீ வாருமே. மணவாளன் தன் மணவாட்டி மேலே மகிழ்ச்சியாக இருப்பது. நம் சபையை நேசிக்கிறார் ஏசப்பா, உங்களை நேசிக்கிறார், உன் குடும்பத்தை நேசிக்கிறார். அதனால தான் ரத்தம் சிந்தினார், அதனால தான் பாடுகள். சபமனவாட்டியா மனமுடிக்க இயேசு வருகிறார். மாரநாதா மாரநாதா வருகின்றாரே, மேசியாவாய் வருகின்றாரே, மாரநாதா வருகின்றாரே, மேசியாவாய் வருகின்றாரே, வாருமே. சபா கூப்பிடு, வாருமே நீ வாருமே. ஆமென். வானம் திறந்து வரவேற்போமே, வாழ்த்து பாடி வாழ்த்து பாடி எக்கால சத்தத்தோடு
மேசியாவாய் வருகின்றாரே, மாரநாதாய் வருகின்றாரே, மேசியாவாய் வருகின்றாரே. வாருமே வாருமே சபாவை வரவேற்போ. ஆமென். வாருமே வாருமே. ஆமே. சாத்தானுடைய முகத்திரைக்கிய சத்திய தேவன் வருகின்றாரே, சாத்தானுடைய சத்திய தேவன். என் தேவனுக்கு முன்பாக நிலைநிற்பவன் யார்? பில்லிஸ்தீன கத்திகள் சாபங்கள் எல்லாம் நிர்மூலமாக்கப்படும். ஆமென். ஆமென். நல்ல வருகின்றாரே, மாரநாதா வருகின்றாரே, மேசியாவாய் வருகின்றாரே, மாரநாதா வருகின்றாரே, மேசியாவாய் வருகின்றார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தா. சொல்லுங்க உற்சாகமா. இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காதே சாத்தா. பாசமாய் சிலுவையில் ஏசப்பா. ஆமென். நமக்காக, நம் பிள்ளைகளுக்காக, நம் சாபத்துக்காக பாவத்தை வென்று விட்டார். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுங்க. நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே, இனியும் காத்திடுவார். இம்மட்டும் நடத்தினவர் ஏசப்பா இன்னும் நடத்துவார். ஆமே. உலகில் இருக்கும் இந்த கொரோனா நோய், இந்த கேன்சர் வியாதிகள், இந்த கொள்ள நோயை காட்டிலும் என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரிய மருத்துவர், என் இயேசு பெரியவர். ஆமென். ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. சொல்லுவோம். நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே தேவனே ஒளியும் யாருக்கு அவரே என் வாழ்வின் பலன், என் சுகம், என் சமாதானம், என் சந்தோஷம். ஆமென். சொல்லுவோம். ரத்த கோட்டைகள் பயப்படாதீங்க, எதை குறித்தும் பயப்படாதீங்க. இன்னைக்கு இருக்க சூழ்நிலை கண்டு பயப்படாதீங்க. ஏசப்பா நம்மோடு இருக்கார், நமக்காக யுத்தம் பண்ணுவார், நமக்காக ரத்தம் சிந்தினவர். ஆமென். ஆமென். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் இயேசுண்டே. சொல்லுவோம். ஆயனை போல நடத்துகிறீரே, அபிஷேகம் செய்கிறே. உற்சாகமாய். ஆயனை போல நடத்துகிறே, அபிஷேகம் செய்கின்றே. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் இயேசுவே. ஆமென்.
ஆயனை போல நல்ல மேய்ப்பனாய், நல்ல தகப்பனாய், நல்ல தாயாய் அபிஷேகம் செய்கின்றீர். ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் மலைகள் குன்றுகள் நீங்களும் விலகாத கிருபை. என் ஏசப்பா யார் விலகினாலும் நீ ஆராதிக்க தேவன் உன்னை விட்டு விலக மாட்டார். என்ன சூழ்நிலை இருந்தாலும் என் தேவன் உன்னோடு இருப்பார். ஆமே ஆனாதி சிநேகத்தால் இழுத்து கொண்டார், அனைத்து சேர்த்து கொண்டாமே. அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்து கொண்டீர். ஆமே இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோ, நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோ. எஸ்அப்பா ராஜாதி நம்மளை தேடி வந்த தேவன், நம்ம தெரிந்து கொண்ட தேவன். கொண்டாடு பாடி கொண்டாடுவோ. ஆமென். வந்தாரே தேடி வந்தார், ஒண்ணு என்னதான் நம் ஜீவன் எனக்காய் தந்தாரே. ஹல்லேலூயா. ஆமென். வந்தாரே தேடி வந்தாரே, தன் ஜீவன் நமக்காய் தந்தாரே. உன்னை வாழ வைத்த தெய்வம் தான் இயேசு, உன்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தான் இயேசு. பாவத்திலே சாபத்திலே வழிநடத்தும் கலந்து நம்மளை தெய்வம் தூக்கி எடுத்து இயேசு. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டு சபையே உற்சாகத்தோடு, விசுவாசத்தோடு, நம்பிக்கையோடு ஆமே அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோ, நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோ. கலக்கம் இல்லை எனக்கு, கவலை இல்லை. சொல்லுங்க. கர்த்தரின் மேய்ப்பராய் இருக்கிறார். அவர் உன்னை புல் உள்ளடங்களில் மேய்ப்பார், அமர்ந்த தண்ணியில கொண்டு போய் விடுவார், நித்த உன் ஆத்துமாயை தேற்றுவார், உன்னை நீதிப்பாய் நடத்துவார், என்னை பசும்புல் மேய்ச்சலிலே நடத்துவார். நான் பசியார உணவு ஊட்டி மகிழுவார். உற்சாகமா சொல்லுங்க. பசும்புல் உனக்கு ஒரு நன்மை குறைப்படாது, என் தேவனுடைய நன்மை கிருபை தொடரும். பசியார உணவு ஊட்டி மகிழுவார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோ, நாள்தோறும் துதி பாடி சொல்லுங்க. என் வியாதியை நீக்கினேன், என் கடன் பிரச்சனை நீக்கினேன், என் குடும்பத்தில் உள்ள சூழ்நிலை மாற்றினேன், அந்த ராஜாவை கொண்டாடுவேன். பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோ, நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோ. அந்த ஏசப்பாவை நாம கொண்டாடுவோ, நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோ. வென்றாரே சாத்தானை வென்றாரே, வல்லமை அனைத்தையும் முறிந்தாரே. உற்சாகமாய் வென்றாரே, சாத்தானை வென்றாரே. அவனோட வல்லமையை உரித்தார். உனக்கு விடுதலை தந்தார், எனக்கு விடுதலை தந்தார். அந்த சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. அவர் இயேசு நாமம் சொல்லி சொல்லி இயேசு நாமம் மிதி சொல்லி துதினால ஜபத்தினால் மிதி அவனை. சாத்தான் மேல அதிகாரம் தந்தாரே. என் இயேசு நாமம் சொல்லி சொல்லி முறியடிப்பேன். ஆமென். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோ, நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோ. அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோ, நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோ. ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். கரங்களிலே உன்னை பொறுக்கி உள்ளார், கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். ஆமென். கரங்களிலே என்னை பொறித்து உள்ளார். கண் முன்னே தினம் என்னை நிறுத்தி உள்ளார். ஏற்ற காலத்தில் உன்னை உயர்த்துவார். ஏற்ற காலத்தில் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏற்ற காலத்தில் உன் கடன் பிரச்சனை மாறும். ஏற்ற காலத்தில் உன் குடும்பத்தை சமாதானம் வரும். காலத்திலே உயர்த்துவார். அவர் கரங்களுக்குள் அடங்கி நான் காத்திருப்பேன்.
அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜா கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதி பாடி கொண்டாடுவோம். அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. சொல்லுங்க, அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. இருள் உன்னை சூழாதே, ஆமென் ஆமென். இருள் உன்னை சூழாதே, தேவ ஒளி உன்னை வழி நடத்தும். அழிகின்றதை நீ இழந்து விட்டாய், அழியாத இயேசுவை அடைந்து விட்டாய். ஆமென். நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. கடனி வாங்காயே, கடனி கொடுத்திடுவா. எவ்வளவு அழகான வார்த்தையை பாருங்க. உண்ணாமல் நான் உன்னை போஷித்திடுவேன், உறங்காமல் நான் உன்னை காத்திடுவேன். என் தேவன் இஸ்ரவேலை காக்க உறங்குவதில்லை, தூங்குவதில்லை. என் போக்கியம் வரத்தையும் காக்கிறவன் இருப்பேனோ. உற்சாகமாய் நம்பாமல் இருப்பேனோ. அன்பான அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. கடலும் கடலும் கலங்கி தெளிந்திடலாம். நீயும் மனக்கவலை மாறும், உன் துக்கம் மாறும். உன் பலவீனத்தில் ஒரு பலன் விளங்கும், அவர் பலன் விளங்கும். அவர் கிருபை அவனுக்கு போதும். அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக்கிறது. உயிரோடு இருக்க இயேசுவை அவர் நம்மை அழைத்த தேவன். உயிரோடு இருக்கும் என் இயேசுவை இதோ மரித்த சதா காலம் ஜீவனோடு இருக்கிறார். ஆமென். அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. அன்பான அன்பான இயேசு என்னை தொட்டாரே, நம்பாமல் இருப்பேனோ, நான் நம்பாமல் இருப்பேனோ. கடனி வாங்காயே. உபாகமம் 28 எப்படியா சொல்லப்படுது? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. என் தேவன் அப்படியே நம்மளை காப்பார்.
தீங்கும் நாமே இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உம் கிருபை. தேவனே ஒளியும் மீட்புமானா யாருக்கு அஞ்சிடுவேன். மட்டும் உதவி நேசரே இனியும் காத்திடுவார். எல்லாரும் நேசரின் ரத்தம் என் மேலே, இயேசுவின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தாமே. பாசமாய் சிலுவை பலியானா பாவத்தை வென்று விட்டாமே. நாமே பாசமாய் சிலுவையில் பலியானா பாவத்தை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசப்பா எதுக்காக ரத்தம் சிந்தினாரா? ஏசப்பா எதுக்காக ரத்தம் சிந்தினாரா? சொல்லுங்க. என் பாவங்களுக்காக. என்னை நேசித்த எங்க அப்பா எனக்காக ரத்தம் சிந்தினார். அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் தான் என்னை சாபக்கட்டிலேருந்து விடுதலையாக்கினது. அந்த விலையேற பெற்ற ரத்தம் தான் என்னை எல்லா தீமைக்கும் விடுதலையாக்கி பாதுகாத்தது. அவரை போல ஒரு தேவன் யாருமே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மளை எல்லா தீமைக்கும் விலைக்கு பாதுகாத்தது யாரு? யாரு? அவங்கள பார்க்காதீங்க, அவரை பாருங்க. இல்லையா? அப்ப விடுதலை தருவர் யார்? ஒருத்தவங்களுக்கு தான் விடுதலை தந்துக்கிறாங்க. இந்த பூமியில நான் நிற்பதும் நிர்மூலமாகாத இருப்பேன் எங்க அப்பாவோட கிருபை. அவர் நம்ம வைத்த அன்பு, அவர் நம்ம வைத்த இரக்கம். அந்த தேவன் நம்ம ஆராய்ச்சி இருக்கிறோம். அவர் ஒருபோதும் அவர் சும்மா இருக்க மாட்டார். அவர் நம்மளை தேடி வந்து விடுவார். ஏன்னா அவர் சொல்கிறார் இல்லையா, என்னை பிரஸ்தாபப்படுத்தி எந்த இடத்துல நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். நம்ம அவரை பிரஸ்தாபப்படுத்தியிருக்கிறோம். நிச்சயமாக நம்ம மத்தியில் கடந்து வருவார். நம்ம மத்தியில் கடந்து வந்தால் சும்மா போக மாட்டார். ஏதாவது ஒன்று செய்வார். அந்த செய்வார் என்ற நம்பிக்கையோடு உற்சாகமாக கரங்களை தட்டி தேவன் நன்றி சொல்லுங்கள். தயவுசெய்து எல்லாரும் அப்படி அமர்ந்து அறிவித்தலுக்கு அடிப்போம்.